இந்த ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசு ஒரு வழக்கில் கைதாகி 30 நாள் சிறையில் இருந்தாவே அவங்க பதவி விலகணும் அப்படின்ட்டு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரதுக்கு உள்ள முயற்சிகளை எடுக்குது. இவங்களோட நோக்கம் என்னென்னா, எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி தான் இருக்கணும். பிஜேபி இல்லாத இடத்துல வேறு மாற்று கட்சி இருந்துச்சுன்னா அந்த கட்சிகளை மிரட்டணும். எதையாவது வழக்கு சும்மா கொண்டு யாரும் வழக்கு போடுவாங்க. இதுக்கு சங்கி சீமான அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஆக போகிறது இல்லை, அவர் ஜெயிக்க போகிறதும் இல்லை. நம்மளாம் இன்றைக்கி ஜெயிச்சாத்தானே அதை பற்றி கவலைப்படணும், நமக்கு என்ன அப்படின்னு. இதில் என்னென்னா, பிரதமரை தானே இதில் சேர்த்துருக்காங்க. சாவி அவர்கிட்ட தான் இருக்கும், நீதிமன்றம் அவர் சொல்கிறத தான் கேட்குது, தேர்தல் ஆணையம் அவர் சொல்கிறத தான் கேட்குது. அப்புறம் அவரே பூட்டிக்கிட்டு உள்ள போயிடுவார. இதை இன்றைக்கி விஜய் மாநாடு நடத்தினில்ல, நீ ஒரு நல்ல ஆம்பளை, நீ பேசியிருக்கணும்ல, நீ முதலமைச்சராக இருக்கு துடிக்கிறீல்ல, இதை பேசியிருக்கணும்ல. போகிற போக்கில் மோடியை சொல்லிட்டு போகிற இதெல்லாம் கேட்க வேண்டியதானே. இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி முதலமைச்சர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க குரல் கொடுத்து இதை ஆரம்பத்திலே இது மாதிரி திட்டங்களை கொண்டு வரும்போதே எதிர்த்து பேசி அதை உடச்சி ஒன்றுமில்லாமல் ஆக்கினா தான்.